கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த சொப்பன தரிசனத்தில் எச்சரிக்கையின் சொப்பன தரிசனம், ஆசீர்வாதத்தின் சொப்பன தரிசனம், சாபத்தின் சொப்பன தரிசனம், கள்ள சொப்பன தரிசனம், அதாவது பொய்யான சொப்பன தரிசனம் என்ற இந்த 4 காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கலாம். முதலாவது எச்சரிப்பின் சொப்பன தரிசனத்தை குறித்து நாம் தியானிப்போம். இயேசுவினுடைய தாயாகிய மரியாள் அந்த நாட்களிலே இயேசுவை பெரும்படியாக கர்ப்பவதியாக இருந்திருப்பார். அதை தெரிந்து கொண்ட யோசேப்பு என்கின்ற அந்த மரியாளினுடைய கணவனானவர் அந்த அம்மாவை ஒதுக்கிவிடலாம், மரியாளை ஒதுக்கி தள்ளிவிடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்ற வேளைகளில், அவருடைய சிந்தனையில் அது போன்ற எண்ணங்கள் இருக்கின்ற வேளைகளில் தேவதூதர் நிமித்தமாக தரிசனத்தை இரவு நேரங்களில் சொப்பனமாய் கொடுத்திருந்திருப்பார். அதை குறித்து நாம் இப்பொழுது தியானிப்போம். மத்தேயு 1வது அதிகாரம் 19 21 வசனம் வரை வாசிக்கலாம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். அப்போ இந்த இடத்துல யோசேப்புக்கு தேவன் தரிசனமாக சொல்லியிருக்கிறார். எனவே இது ஒரு எச்சரிப்பின் சொப்பன தரிசனம். இந்த சொப்பனம் அவருக்கு ஒரு எச்சரிப்பு. ஏன்னாக்கா அவரை அந்த அம்மாவை தள்ளிவிடலாம், மரியாள் என்ற தாயாரை தள்ளிவிடலாம் என்ற அந்த எண்ணம், அவர்களை ஒதுக்கிவிடலாம் என்ற எண்ணம் யோசேப்புக்கு காணப்பட்டது ஒரு தவறு என்பதை தேவன் சுட்டி காண்பிக்கும்படியாக ஒரு எச்சரிப்பை இந்த வேலைகள் அப்படிக்கிறார். எனவே இது எச்சரிப்பின் சொப்பன தரிசனம் என்று கூற முடியும். இதுபோன்று பல இடங்களில் தேவ வசனங்கள் சொல்லப்படுகிறது. அதில் இன்னும் ஒரு வசனங்களை கூட பார்க்கலாம். மத்தேயு அதே 2வது அதிகாரத்தில் 12வது 13வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். அதனால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் என்பதை இதிலிருந்து நம்ம பார்க்குறோம். என்ன இதிலிருந்து தெரிகிறது அப்படின்னாக்கா, இது ஒரு எச்சரிப்பின் சொப்பன தரிசனமாக இருக்கிறது. ஏரோதானவன் இயேசுவானவரை கொலை செய்ய அவன் முக்கியத்துவம் கொடுக்குறான் என்பதை தேவ தூதர்கள் இந்த யோசேப்புக்கும் மற்ற அங்கு வந்திருந்த சாஸ்திரிகளுக்கும் இயேசுவை பார்க்க வந்தவர்களுக்கும் ஒரு தரிசனமாக கொடுப்பதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். எனவே இது எச்சரிப்பின் சொப்பன தரிசனம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இதே போன்று ஒரு முறை ஒரு சகோதரி என்னிடத்தில் தான் சொப்பனம் கண்டதை குறித்து என்னிடத்தில் விளக்கங்களை குறித்து கேட்டார்கள். அதாவது ஒரு நட்சத்திரம் தன் தலையின் மேல் அமர்ந்ததாகவும் அதனால் தான் ஒரு பிரகாசம் அடைந்தவளாக காணப்பட்டதாகவும், அடுத்ததாவது தன்னுடைய கணவன் அந்த இடத்தில் இருக்கிறார், ஆனால் என் கணவனோ அவர் தூரமாய் இருக்கிறதை கண்டதாகவும் சொப்பனங்க கண்டாங்க. அடுத்த 2வது சொப்பனத்தை குறித்து சொன்னாங்க. ஒரு ஐயா அவர்கள் எனக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்தாங்க. அந்த வஸ்திரம் மிகவும் அழகானதாக பிரகாசமான ஒரு வஸ்திரமாக காணப்பட்டது. ஆனால் என்னுடைய கணவருக்கோ அந்த வஸ்திரத்தை கொடுக்கவில்லை என்று கனவு கண்டதாக சொன்னாங்க. 3வது கனவாக, நான் ஒரு வீட்டுக்கு நாங்கள் 2 பேரும் சென்றிருந்தோம். அந்த வீட்டில் என்னை மாத்திரம் அழைத்தாங்க, என்னுடைய கணவனை அழைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுக்கெல்லாம் அவங்க ஒரு மனதில் அவங்க நினச்சிருக்கிறாங்க, என்னன்னாக்கா தேவன் என்னை பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்வார் என்றும் தன்னுடைய கணவனை விட்டு விடுவார் என்ற ஒரு எண்ணத்தோடும் அவர்கள் இந்த காரியத்தை எனக்கு சொன்னாங்க.
அதில் முக்கியமாக என்ன நினச்சி சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் தன்னுடைய கணவனையும் பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டி கொள்ள முடியவில்லையே என்ற ஒரு வருத்தம் அவர்களிடத்தில் இல்லை. அப்போ நான் சொன்னேன், அம்மா நீ கனவு கண்டதெல்லாம் ஓகே, ஆனால் உன் கணவன் அந்த இடத்துல செல்லாத குறித்து நீ வருத்தப்படலை. ஆனால் தேவன் அதை தான் உணர்த்துறாரு, எச்சரிக்கையாக இரு. உன் கணவனும் பரலோக ராஜ்யம் செல்லும்படியாய் ஒரு ஆத்மபாரம் உள்ள மனைவியாக இரு என்று உன்னை எச்சரிக்கிறாருமா அப்படின்னு சொன்னேன். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை தியானிப்போம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி என்ற வசனங்களை சுட்டி காண்பித்து அந்த சகோதரிக்கு சில காரியங்களை சொன்னேன். இன்றைக்கு அநேக மனைவிமார்கள் அல்லது கணவன்மார் யாராக இருந்தாலும் இயேசுவை தெரிந்து கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் சென்றால் போதும் என்று தான் நினைக்கிறாங்களே தவிர, தன்னுடைய உறவுகளாகிய கணவனோ பிள்ளைகளோ மனைவியோ அக்கம் பக்கம் இருக்கிறவர்களோ மற்ற உறவுகளோ செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆத்மா பாரம் போதுமான அளவிற்கு இல்லாமல் இருக்கிறாங்க. முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளாக அவர்கள் இருவரும் ஒரே சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஒரு மனைவி ரட்சிக்கப்பட்டால் கணவனையும் ஆதாயப்படுத்தப்படும் போது தான் மனைவியானவளும் பரலோக ராஜ்யத்தில் செல்ல முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு கணவன் ரட்சிக்கப்பட்டால் மனைவியை பரலோக ராஜ்யத்துக்கு ஆதாயப்படுத்தப்படும் போது தான் கணவன் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்ல வரோன்னாக்கா, நம்ம உலக பிரகாரமாக ஒருவர் சம்பாதித்து ஒருவர் நம்ம சாப்பிட்றோம், குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறோம், தேவைகள்லாம் சந்திக்கப்படுதுன்னாக்கா, அல்லது ஒருவர் குடும்ப காரியங்களை எடுத்துக்கொண்டு மற்றவர் அது நிமித்தமாக அவர் குடும்பத்தில் சமாதானம் அடைகிறாருனாக்கா, அப்போ ஒருத்தங்க மாத்திரம் இந்த பூமியில் இயேசுவை தெரிந்து கொண்டு ஒருவர் மாத்திரம் இன்னொருவர் அவர் நரகத்திற்கு செல்வார். ஆனால் அது ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம் என்று சொல்ல முடியாது, அது ஆவிக்குரிய குடும்பம் என்று சொல்ல முடியாது. எனவே யாராவது ஒருவர் ரட்சிக்கப்படும் பொழுது இன்னொருவரை ரட்சிக்கப்படுத்துவதற்கு தன்னைத்தானே அடிமைப்படுத்தி கொள்ளும் அளவிற்கு அவர்களுக்கு சத்தியத்தை சொல்வார்களானால், உணர்த்துவார்களானால், கிரியை நிமித்தமாக செயல்படுவார்களானால் உண்மையாகவே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அந்த இருவரும் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். எனவே நமக்கு கண்ட சொப்பனத்தின் நிமித்தமாக தேவன் ஆசீர்வாதத்தை தான் கொடுத்துருக்கிறார் என்று நம்ம நினைக்கிறது தப்பில்லை. அதே சமயத்தில் அதனுடைய இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் எச்சரிப்பின் சொப்பன தரிசனமாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற ஒரு தவறுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமானால் அதை நீங்கள் திருத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய கணவனை ஆதாயப்படுத்த முக்கியத்துவம் கொடுங்க, அல்லது மனைவியை ஆதாயப்படுத்த முக்கியத்துவம் கொடுங்க. இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருவரும் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும், குடும்பமே பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்ற சிந்தையோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவினுடைய வழிகளுக்கு பின்பற்றுங்க. அடுத்ததாவது ஆசீர்வாத சொப்பன தரிசனத்தை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை படிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்தில் ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியில் 3 கொடிகள் இருந்தது, அது துளிர்க்கிறதாயிருந்தது, அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது, அதன் குலைகள் பழுத்த பழங்களாயிருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையில் கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம், 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். அது 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அந்த சம்பவங்கள் நடந்ததான ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல அந்த பானபாத்திரக்காரன்
எனக்கு நடந்த அந்த சொப்பனத்தின் நிமித்தமாக அதற்கு எதுவான அர்த்தத்தை இந்த யோசேப்பு சொல்லியிருப்பார். எனவே அந்த சொப்பனங்களும் நடந்ததாக இருக்கும். அதை குறித்து தான் இந்த 21ஆவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இது ஒரு ஆசீர்வாத சொப்பனமாக இருக்கிறது. அடுத்ததாவது சாபத்தின் சொப்பனத்தை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை வாசிக்கிறேன். அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம், இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இது சாபத்தின் சொப்பன தரிசனம் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா அந்த சுயம்பாகி என்பவனும் ஒரு சொப்பனம் கண்டிருப்பான். அவனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தத்தை யோசேப்பானவர் சொல்லியிருப்பார். அது என்னன்னாக்கா, அது அவனுடைய 3 நாளைக்குள்ளாக அவன் மரணமடைய போகிறதை குறித்து சொல்லியிருப்பார். எனவே சொப்பனத்தினாலேயே தேவன் நம்மோடு பேசுகிறார், தரிசனங்களை உணர்த்துகிறார். எதிர்கால காரியங்கள், அது சாபமாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், எச்சரிப்பாக இருக்கலாம், இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்மோடு பேசுகிறார் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாவது கள்ள சொப்பன தரிசனங்களை குறித்து பார்க்கலாம். இன்றைக்கி அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் இருப்பதை நாம் பார்க்குறோம். அதே போல் கள்ள சொப்பனங்களையும் சொல்லுவதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். எரேமியா 23வது அதிகாரம் 25வது வசனத்தை தியானிப்போம். சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. எனவே சொப்பனத்தினாலும் தீர்க்க தரிசனங்களை பொய்யாய் சொல்லுகிறதை குறித்து இந்த இடத்துல பார்க்குறோம். இன்றைக்கும் அநேகர்கள் பிரசங்க வேலைகளிலே பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுவது, பொய்யான உபதேசங்களை கொடுப்பது, பொய்யான சொப்பனங்களை கண்டதை அல்லது கண்டதாக சொல்லி நம்ம இடத்துல தீர்க்க தரிசனமாக உரைப்பது, இப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் ஒருவேளை நடக்குமானால் அது பொய்யானது அல்ல. அது நடக்கவில்லை என்றால் அது பொய்யான தரிசனம் அல்லது பொய்யான சொப்பன தரிசனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இன்றைய நாட்களில் பொய்யான சொப்பன தரிசனங்களை சொல்வார்களானால், அது நடக்கவில்லை என்றாலும் மறுபடியும் ஏதோ ஒரு தரிசனங்களை சொல்வார்களானால் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை மிகவும் வெட்கக்கேடான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக விசுவாசிகளோ சரி, அநேக போதகர்களோ சரி, இது போன்ற ஒரு கள்ள உபதேசத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாக அல்லது உற்சாகப்படுத்துகிறவர்களாக காணப்படுவதும் உண்டு. எனவே ஒரு கள்ள உபதேசங்களோ கள்ள சொப்பனங்களோ அல்லது கள்ள தீர்க்க தரிசனங்களோ யாராவது உங்களிடத்தில் சொல்வார்களானால் அதை ஏற்றுக்கொள்வதை விட்டு விடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகின்ற நாட்களில் தனித்துவ சொப்பன தரிசனத்தை குறித்தும் மற்ற நிழலோட்ட சொப்பன தரிசனத்தை குறித்தும், தேவ வார்த்தையின் சொப்பன தரிசனத்தை குறித்தும், முகமுகமான சொப்பன தரிசனத்தை குறித்தும் பார்ப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.